ஓகே 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 தேங்க்யூ ஓகே 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 எக்ஸ்கியூஸ் மீ பென் ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. இது கரெக்டாக வரும்ல? 100%. தேங்க்யூ. யா பாய். ஓகே I'll call you later. ஓகே ஆல் தி பெஸ்ட். என்னங்க எல்லாரும் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, அவர் உங்ககிட்ட வாங்குறாரு? அது ஆட்டோகிராஃப் இல்லடா, ஐடியா. கோலிவுட்ல இருக்க எல்லா ஹீரோவும் என்கிட்ட தான் ஐடியா கேட்பாங்க. அதுல ஆரியா இருக்கானே மாசம் 6 லட்ச ரூபா பில்லு கட்டுற அளவுக்கு ஐடியா கேட்பான். இருக்கிறதுல நீ தான் சில்லறை வியாபாரம். எதுக்கு என்ன பார்க்கணுன்னு? ஒரு நாள் நான் ஊர்ல இல்ல, புது செருப்பை நாய் கடிச்சு வைக்கிற மாதிரி இவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்க. நீங்க தானே பாஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. பிரிக்க முடியாதான், ஆனா இப்போ லைஃப் லாங் லவ்வரா ஆகவே முடியாது. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்கி கொடுக்கறது, அவ கல்யாணத்து இன்விடேஷன் வைக்கிறதுன்னு ஃபுல்லா பக்கெட்டி வேலை தான் செய்யணும். ஐயோ பாஸ், இப்போ என்ன பாஸ் பண்றது? தெரியாத மாதிரி கேப்பியே. ஸோ 2 தடவை பேசியிருக்க, 2வது தடவை ஓவர் டோஸ் ஆகி போச்சு. ஆமாம் பாஸ். பாஸுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டல, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஆமா, நாளைக்கு ஏதோ ஒரு பார்ட்டின்னு சொன்னீங்க, என்னது இது? குவார்டர்லி பேஷ். இந்த பால்காரன் வர வரைக்கும் விடிய குடிப்பீங்களா? அதானே. நீ நாளைக்கு என்ன பண்ற? இருக்கிறதுல ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு ஒரு ரோஜா பூ வாங்கிட்டு போயிடு. ரோஜா பூ எதுக்கு? காது உடையறதுக்கு. கேட்குறான் பார், உன் காதலை சொல்றதுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு. ப்ரப்போஸா? அதுக்குள்ளயா? அப்போ ஒரு 50-55 வயசுல சொல்றியா? டேய், இதே வேற ஒருத்தனா இருந்தானா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அவன் மச்சினிச்சு உஷார் பண்ண மறுபடியும் ஐடியா கேட்டு வந்திருப்பான். உன்னால தான்டா இவ்வளோ ஸ்லோ. போ, தைரியமா ப்ரப்போஸ் பண்ணு. நோ சொல்லிட்டா எனக்கு லாபம், மறுபடியும் காட்டு தைக்கலாம்ல பாஸ். ஐயோ, போடா. ஆல் தி பெஸ்ட்.